ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. திருஞானம் பாகம் 2 அத்தியாயம் 9 விளக்க உரை. ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். திருஞானத்தின் ஒவ்வொரு அத்தியாயங்களும் சுகமாய் வாழ்ந்திட எளிதான மார்க்கங்களை எடுத்துரைக்கின்றன. 9வது அத்தியாயம் எடுத்துரைக்கும் உன்னத கருத்துக்களை ஆழ்ந்து ஏற்றிடுங்கள். 1. மாறுகின்ற காலத்திற்கு ஏற்ப மனிதர்கள் ஏற்கின்ற எரிபொருட்களும் மாற்றம் அடைகின்றன. அனுதினமும் காலை மாலை வேளைகளில் உன்னத எரிபொருட்களை ஆன்மாவானது ஏற்று உயிருக்கு அளிக்கின்றது. 2. ஒரு நாளின் மாலை பொழுதுகளில் சூரிய ஒளியிலிருந்து வெளிப்படும் தங்கம் எனும் கனிம ஒளியினை உயிர் அணுவானது ஏற்று ஞான அணுக்களின் வெற்றிடங்களில் சேமிக்கின்றது. 3. பெருகிய வெற்றிடத்தினை கொண்டு ஒற்றை நிர்மல அணுவாக வீற்றுள்ள ஞான அணுக்கள் அனைத்தும் உயிர் சக்தியான இறை ஒளியினை சேமித்து மீண்டும் உயிருக்கே அளித்து உள் மூளை முழுவதும் பரவச் செய்கின்றது. 4. தங்கம் என்பது புறத்தினில் மனிதர்கள் பயனுறுத்தும் பொருளினை போன்றது அல்ல. இவ்வொளிக்கற்றைகளில் புறத்தினில் தங்கத்தினை உருவாக்கக்கூடிய இரசாயன பொருட்களும் நிறைந்துள்ளன. 5. தங்க ஒளிக்கற்றைகள் எனும் இறை ஒளியினை மனநிறைவு என்கின்ற உணர்வின் மூலம் உணர்ந்திட இயலும். 6. இயற்கையாகவே மாலை பொழுதுகளிலும் முன் இரவு பொழுதுகளிலும் ஒரு மனிதனுக்கு மன நிறைவு என்கின்ற உணர்வு அலைகள் அதிகரிக்கும். 7. சூட்சமமாக உருவாகும் மனநிறைவு எனும் உணர்வு அலைகளை அமைதியாய் வீற்று ஆழ்ந்து தியானிப்பதன் மூலம் உணரலாம். உணர இயலாவிடில் மனநிறைவு எனும் உணர்வு அலைகளை உருவாக்கி உட்செலுத்தியும் சத்தியம் உணரலாம். 8. அன்றைய தினம் ஆற்றிய ஒவ்வொரு செயல்களிலும் மனநிறைவு எனும் உணர்வினை உணர வேண்டும். அவ்விதம் உருவாகவில்லை எனில் மாயத்திரைகள் வலுத்துள்ளதென்றே பொருள்படும். அசை போடுதல் எனும் நிகழ்வு பெரும் பலனை நல்கிடும். 9. மன நிறைவு உருவானால் மாத்திரமே ஒரு மனிதனை உறக்கம் ஆட்கொள்ளும். அறிவு உறங்கினால் உயிரின் இயக்கத்தின் மூலம் பல்வேறு கழிவுகள் நீக்கப்படும். 10. மனநிறைவு என்கின்ற உணர்வு அலைகளை பெருக்குகின்ற தங்க கனிம ஆற்றலான இறை ஒளி என்பது அவ்விதமே ஞான அணுக்களிடமிருந்து பெறப்பட்டால் அறிவின் இயக்கம் தெளிவுறும், மனம் ஒடுங்கும். 11. நீல நிற ஒளிக்கற்றைகளே இவ்வாற்றல் வெளிப்படுத்தும் நிறமாகும். புறத்தினிலும் ஆகாயத்தினை உற்று நோக்கி நீல நிற ஆற்றல்களை உருவாக்கி ஞான அணுக்களிடம் உட்செலுத்துவதன் மூலமும் மன நிறைவு அளிக்கின்ற இறை ஒளியினை பெற்றிடலாம். 12. ஆன்ம ஒளியாக திரிக்கப்படும் முன்னர் இறை ஒளியினை அவ்விதமே ஏற்றுவிட்டால் வாழ்வில் முழு மனநிறைவு கிட்டும். இறைவனை நோக்கிய அகப்பயணமும் துரிதமாகும். மனநிறைவற்ற வாழ்வு தொடர் பிறவிகளுக்கு வழிவகுக்கும். உணரக் கடவது.
வாழ்த்துகின்றேன்.